hope you are doing well and once again welcome back to my YouTube channel. My name is Chindraj and I am your trainer. Friends, in this lesson I would like to teach you some interesting useful spoken English tips through Tamil. So are you all ready to learn? Yes, let's get started. So இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப் என்ன அப்படினு கேட்டிங்கனா, இது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஹிந்தி பேசுறது கொஞ்சம் கஷ்டம், எனக்கு அங்க போறது கொஞ்சம் கஷ்டம், உங்களுக்கு இந்த வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம், படிக்கிறது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம், சமைக்கிறது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டம், இப்படி வந்து கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற எல்லா சென்டென்ஸஸுமே வந்து எப்படி வந்து இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப். So friends, this will be very interesting and useful, so please do watch it till the end and definitely you are going to learn something new. So கொஞ்சம் கஷ்டம் அப்படினு சொல்றதுக்கு ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரிஞ்சிரணும். ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரிஞ்சிருச்சு அப்படினா வந்து நீங்களே வந்து own phrases சூப்பரா மேக் பண்ணிடுவீங்க. So what is the structure? Now look at this board. So it's a little difficult for அப்படிங்கிறது நீங்க ஃபிக்ஸ்டா வச்சுக்கணும். ஓகே, it's a little difficult for கொஞ்சம் கஷ்டம் அப்படினு சொல்ற எல்லா இடத்துலயுமே வந்து it's a little difficult for okay, plus object pronouns. What are the object pronouns? So I would object pronoun me, you would object pronoun you, he would object pronoun him, she would object pronoun her, they would object pronoun them, we would object pronoun us, it would object pronoun it. Okay, it's a little difficult for plus object pronoun plus 2 plus V1 verb. V1 verb is nothing but only base form of verb we call. V1 verb come, go, sit, eat, sleep, like this. Okay, so now look at this example. எனக்கு வந்து ஹிந்தி பேசுறது கொஞ்சம் கஷ்டம். So கொஞ்சம் கஷ்டம் அப்படினு வந்துட்டாலே it's a little difficult for எனக்கு அப்படினா me. Okay, it's a little difficult for me to speak Hindi. It's a little difficult for me to speak Hindi. எனக்கு வந்து ஹிந்தி பேசுறது கொஞ்சம் கஷ்டம், எனக்கு வந்து இங்கிலீஷ் பேசுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படினா it's a little difficult for me to speak English. It's a little difficult for me to speak English. எனக்கு வந்து தமிழ் பேசுறது கொஞ்சம் கஷ்டம், it's a little difficult for me to speak Tamil. So இந்த மாதிரி வந்து 2 க்கு அப்புறம் எவ்வளவு V1 verb உங்களுக்கு தெரியுதோ அவ்வளவு V1 verb நீங்க சேஞ்ச் பண்ணி சென்டென்சஸ் வந்து ஓனா சூப்பரா மேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸையும் எனக்கு கஷ்டம் அப்படினா it's a little difficult for me, அதாவது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படினா it's a little difficult for me, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படினா it's a little difficult for you, அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படினா it's a little difficult for him, அவளுக்கு கஷ்டம் அப்படினா it's a little difficult for her, அவளுக்கு கஷ்டம். ஓகே, அவளுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படினா it's a little difficult for them, அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படினா it's a little difficult for it. ஓகே, so it's a little difficult for அப்படிங்கறத ஃபிக்ஸ்டா வச்சிட்டாலே போதுமானது. And second one, it's a little difficult for you to do this work. Yes, இந்த வேலை செய்யறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். It's a little difficult for you to do this work. இந்த வேலை செய்யறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். And third one, it's a little difficult for him, அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். It's a little difficult for him to get up early in the morning. Yes, மார்னிங்ல அதாவது கொஞ்சம் சீக்கிரமா காலையில எந்திரிக்கிறது வந்து அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகே, and last one, it's a little difficult for her to cook, சமைக்கிறது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டம். It's a little difficult for her to cook, சமைக்கிறது வந்து அவளுக்கு கஷ்டம். இங்க வர்றது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டம். It's a little difficult for her to come here. Okay, it's a little difficult for her to come here, அவளுக்கு இங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம். அவளுக்கு வந்து வாஷ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். It's difficult for her to wash, அவளுக்கு வந்து தூங்குறது கொஞ்சம் கஷ்டம். It's a little difficult for her to sleep. So இந்த மாதிரி வந்து எதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படினு சொல்லி நம்ம தமிழ்ல பேச நினைக்கிறோமோ அங்க எல்லா இடத்துலயுமே வந்து it's a little difficult for அப்படிங்கறத யூஸ் பண்ணி own phrases வந்து ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். Thank you for watching this lesson. If you like this lesson, click the like button. Don't forget to click the like button. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye. Take care.